ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு வணக்கிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா போட்டு நல்லா பருப்பு செவந்த பிறகு கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டு வணக்கிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை. இந்த சர்க்கரை எதுக்கு போடணுன்னா டேஸ்ட்டுக்காகவும் எறுப்பு தட்டாமல் இருக்கிறதுக்காகவும். ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் 1 விதையை எடுத்துகிட்டு புழிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சாதம் தான் இது. எலுமிச்சப்பழம் சாறு சேர்க்குறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க, கசப்பு சுவை வராமல் இருக்கும். வெந்த சாதம் தேவையான அளவு போட்டு கலந்துக்கோங்க. தேவையான அளவெல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க